அது அறிவை மாற்றும். அறிவை மாற்றும். இப்போ என்ன ஆகும்? எல்லாம் இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ உங்களுக்கு போகிறதெல்லாம் என்னது? இன்ஃபர்மேஷன். அறிவு நிலையில் நிகழும். அனுபவமாக நிகழுமான்னு கேட்டால் தெரியாது. அனுபவமாக நிகழுமான்னு கேட்டால் தெரியாது. நிகழலாம், நிகழாமலும் போகலாம். அது நம்ம உறுதியாக நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. சரியா? எனவே அந்த நிலையில் நின்று இறைவன் குருநாதனாக தீக்கை செய்து என்ன செய்கிறான்? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. தத்துவ ரூபம் பொய்காட்டி, பொய்காட்டி, பொய் அகற்றி, போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். பொய் எது என்று காட்டுவான். எது பொய்யே? உலகம் பொய். தத்துவங்கள் 36. உலகங்கள் தத்துவங்களால் ஆனது, உடம்பு தத்துவங்களினால் ஆனது, உயிர் வேறு, உடல் வேறு, நீ அறிவுடையவன், அது அறிவற்றது. உங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைத்தது 3 செய்த வினை. வினைக்கு தக்கவாறு உடம்பை இறைவன் நமக்கு கொடுப்பான். இன்ப துன்பங்கள் முன் செய்த வினைக்கு தக்கவாறு நமக்கு வரும். வினைக்கு தக்கவாறு தான் உடம்பு வரும். வினைக்கு தக்கவாறு தான் இன்பம் வரும். வினைக்கு தக்கவாறு தான் கணவன் வருவான். வினைக்கு தக்கவாறு தான் மனைவி வருவா. வினைக்கு தக்கவாறு தான் மக்கள் வருவார். எல்லாமே வினை சுற்றம். கூட்டுவது பெருமான், கூட்டுவது பெருமான். அப்போ தத்துவங்கள் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உடம்புனா என்ன? எது நித்தமானது, எது அனித்தமானது? உயிர் என்றால் என்ன? உயிரினுடைய இயல்பு என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இது என்னது? ஆன்ம ரூபம், தத்துவ ரூபம். உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தத்துவ ரூபம், உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஆன்ம ரூபம். விட வேண்டியது தத்துவங்கள், விட வேண்டியது தத்துவங்கள். விடுவது எது? ஆன்மா. ஆன்மா விட வேண்டியது தத்துவங்களை. இப்போ 2 தெரிஞ்சுக்கிறோம். நான் சடம் இல்லை, நான் சடம் இல்லை, நான் அறிவுடையவன். நான் விட வேண்டியது தத்துவ கூட்டங்களை. இப்போ என்னையும் நான் தெரிந்து கொள்கிறேன், தத்துவங்களையும் சிறப்பாக தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல பொதுவாக தெரிஞ்சுக்கிறது, 2வது என்னது? சிறப்பாக தெரிஞ்சுக்கிறது. அது என்ன பொதுவாக தெரிஞ்சுக்கிறது? எது சிறப்பாக தெரிஞ்சுக்கிறது? அது என்ன பொது சிறப்பு? எல்லாத்துக்கும் சொல்லிட்டா சரியா போச்சா? பொதுன்னா